சத்தமாக பேச முடியுமா? எங்கள் அம்மாவெலாம் இதுவரையும் எங்கள் அப்பாட்ட பேசி நான் பார்த்ததே இல்லைங்க. ஒரே பருவதான். இப்படி பார்த்தாருன்னா தண்ணி எடுத்து கொடுப்பேன், அப்படின்னா சோறு வைக்கும், அப்படின்னா தட்டை எடுத்துகிட்டு போயிடும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கெல்லாம் என் பொண்டாட்டி ட்ரெஸ்ஸு போடுறாங்க. நான் தப்பாக கேட்கலங்க, ட்ரெஸ்ஸு கூட போடுங்க பெண்கள், பின்னாடி 2 குண்டை தொங்க போட்டுருக்கீங்களே எதுக்குமா? 2 குண்டு தொங்குதுங்க. குண்டை கட்டி இப்படி இங்கிட்ட ஒருத்தர் இழுக்கிறேன், இங்கிட்ட ஒருத்தர் இழுக்கிறேன். அன்றைக்கெல்லாம் என் பொண்டாட்டி குண்டு போட்ட ஜாக்கெட் போட்டு போனால் என்னை போலீஸ் பிடிச்சிருச்சுனே. ஓடி போய் பஸ்ஸில் ஏறி இருக்காங்க. இந்த குண்டு ஒரு கிளைய மேலே பட்டு பொட்டுன்னு போயிட்டான். குண்டடி பட்டு கிழவன் மரணம். பட்டிமன்ற பேச்சாளர் கைது என்னைய பிடிச்சிட்டாங்க. ஆம்பளை டவுசரை இங்கே போடுறான், பொம்பளை பின்னாடி குண்டு ஓடுது. ஆமாம், எவ்வளவோ நல்லது வந்துருச்சு, எவ்வளவோ கெட்டது வந்துருச்சு. இந்த காலத்தில் வாழ்க்கை இனிக்குதா இல்லையா? அதான் கேள்வி. பேசுறதுக்கு சாதாரண ஆள் வரல, இருக்கிறதுலே சாதாரண ஆள் நான் தான். பேசுவதற்கு கிட்டத்தட்ட என் வயசு அவர் அனுபவம். உண்மைதான். நான் கல்லூரி படிக்கிற போதே அவர் கையெழுத்து போட்ட சர்டிஃபிகேட், திருநாவுக்கரசு சர்டிஃபிகேட்டு நான் பேச்சு போட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கும்போது அண்ணன் கையெழுத்து போட்ட சர்டிஃபிகேட் இன்னும் இருக்குது. அப்படிப்பட்ட நடுவர் நான் பேச்சு போட்டியில் இருக்கும்போது நடுவராக இருந்தவர் இன்றைக்கு எனக்கு உண்மையை ஒரு தாய்மை உள்ளத்தோடு சரி குழந்தை தான் பேசுது. திருநாவுக்கரசர் குழந்தைனாலும் உண்மையிலே ரொம்ப பக்திமான் தானே. அந்த மாதிரி அவர் எனக்காக மனமிறங்கி பேச வந்திருக்காரு. உண்மையிலே பட்டிமன்ற பேச்சாளர்களே மிக ஆழமும் அனுபவம் உள்ள பேச்சாளர் திருநாவுக்கரசு அவர்கள். அவருக்கு நல்ல கரவசம் கொடுங்க. சத்தம் பார்த்தா சார் நல்லா கைதட்டுங்க சார். வளர்த்துக்கு ஏற்றலான்னு தட்டுங்க சார். நீங்கள் இவரை சொன்னோம்னா இந்த பக்கம் இவர் கசக்குதுன்னு பேசுனா இனிக்குதுன்னு பேச ஆளை பார்த்தீங்களா? எங்கேருந்து வந்திருக்காங்க? திருத்தங்கல்லேருந்து வந்திருக்காங்க. சிவகாசிலேருந்து வந்திருக்காங்க. ஜோதிட ரத்னம். பட்டாசு மாதிரி பட்டுன்னு வெடிச்சிருவாங்க. நான் அவங்களே தீபாவளிக்கு கொஞ்ச நேரம் எங்கள் வீட்டில் கூப்பிட்டு பேச விட்டுருவேன். பட்டாசு வெடிச்சிடும். காசு தேவை. பெரிய ஜோதிடர். இந்த அம்மாட்ட ஒருத்தன் ஜோசியம் பார்க்க வந்தான். அவன் சொன்னால், அம்மா எங்களுக்கு குழந்தையே இல்லை, எதுக்கு ராமேஸ்வரத்தை ஒரு கால் அடி உங்கள் கால் பட்டுட்டு வர மாதிரி போயிட்டு வாங்கன்னு. அதுக்கு அந்த நாள் சொன்னேன், எங்கள் ஊரே ராமேஸ்வரம் தான்மா. அப்படி மிகப்பெரிய ஜோதிடர் ரத்னம். இந்த பக்கம் அண்ணன் முத்து இளம் அவர்கள். நான் உண்மையை சொல்கிறேங்க, அவரோட பேச்சுக்கெல்லாம் நான் அடிமை. நான் என் பேச்சை எவ்வளவோ பேர் யூடியூப்பில் எத்தனையோ பேர் பார்க்குறாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்தது நான் பேசுகிறத கேட்குறதுக்காக இல்லையோ, அண்ணன் பேசுகிறத ரசிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இவங்களை மறுத்து பேசுவதுக்காக. ஆனால் இவங்களும் சாதாரண ஆள் கிடையாது. தியாகராசர் கல்லூரியோட பேராசிரியர், தமிழ் பேராசிரியர். நான் பேச்சு போட்டிக்கு வந்த காலத்திலேயே இவங்க பெரிய பேச்சாளர். ஆமாம், இன்றைக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு பெரிய கரவசம் கொடுங்க. தன்னோட உழைப்பால் சீரியஸாக அவங்க எவ்வளோ பெரிய போட்டியில் அந்த கல்லூரியில் இடம் கிடைக்கிறது சாதாரண. பல பேருக்கு கனவு வேலை. ஒரு பேராசிரியராக உயர்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அந்தளவு கடின உழைப்புக்கு காரணம். அவங்க கடின உழைப்புக்கே இன்னொரு கைத்தட்டு தட்டுங்க. அவங்க நீட்டு பரீட்சை எழுதல, பெரிய பரீட்சை. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் குருவாக இருக்காங்க. அவங்க நம்ம மேடைக்கு வந்தது உண்மையிலே தேவி கருமாரி அம்மனோட ஆசீர்வாதம். அவங்கள எத்தனையோ மேடை கூப்பிடவே வரமாட்டாங்க. நான் இன்றைக்கும் கடைசி வரையும் பக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் அசிஸ்டண்ட் ஒரு ஆளை சொல்லி வச்சுருந்தேன், திடீர்னு கூப்பிடுவேம்மா முடியலைன்னா வந்துருங்கன்னு. ஆள் ரெடி பண்ணியிருக்கேன் சப்ஜெக்ட். எப்பயுமே ஒன்று இல்லைன்னா இன்னொன்று தேவைப்படும்ல, எல்லாத்துக்கும் மேலே நடு அப்படி ரெடி பண்ணி. ஆனால் கடைசி நேரத்தில் காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அருமையாக பேசக்கூடிய சங்கீத் ராதா அவர்கள் முறையை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தாச்சு. நேர கட்டுப்பாடு இருக்குது. 10 மணிக்குள்ளே முடிக்கணும். நம்ம கிராமத்துலலாம் போனால் 11 மணிக்கு தான் பட்டிமன்றமே ஆரம்பிப்போம். ஆரம்பித்து 3 மணி வரை விடிய பேசுவோம். ஆனால் கூட்டம் இருக்கும். அன்றைக்கெல்லாம் வேதாரண்யம் பக்கத்தில் சார் பட்டிமன்றம் 11 மணிக்கு ஆரம்பித்து 3:30 வரையும் பேசணும் சார். 4:30 மணி நேரம். நன்றி வணக்கம்னு சொல்ல போகிற ஒருத்த கூட எந்திரிக்கல, அப்படியே உட்காந்துருக்காங்க. கைதட்டுங்க. எங்கள் பேச்சை கட்டு 3:30 4 மணி வரையும் உட்காந்துருக்காங்க. நாங்கள் நன்றி வணக்கம் சொல்ல போகிற ஒருத்தர் 4 பேர் வந்தாங்க. சார் இன்னொரு அரை மணி நேரம் பேசுங்க சார். அப்படின்னா நாங்கள் அவ்வளோதாயா பேசியிருக்கோம், அவ்வளோ முடியாதுங்க 4 மணி நேரம்.
சார் பேசவே இன்னொரு அரை மணி நேரம் பேசுங்க சார். நான் ரொம்ப பெருமையாக எங்கள் பேச்சு அவ்வளோ நல்லாவா இருந்துச்சு அப்படின்னு. இல்லைண்ணே 4:30 மணிக்கு தான் பஸ்ஸு, 4:15 வரையும் பேசுனீங்கன்னா இப்படியே நடந்து பஸ் ஸ்டாண்டு போக நேரம் இருக்குது. எப்படினாலும் சும்மா கொசுக்கடியில் உட்காந்துருக்கணும். நீங்கள் பேசி விட்டீங்கன்னா எங்களுக்கு பொழுது போகும். நாங்கள் அந்த மாதிரிலாம் இருக்காது.